கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது உன்னை செய்யறதுக்கு முன்னாடி மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. நான் போக மாட்டேன்டி, என் பையனையும் என் பேத்திகளையும் பார்த்து பேசிட்டு தான் போவேன், பார்த்துட்டு தான் போவேன் நிற்கிறாங்க பாட்டி. ரேவதி பாட்டியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப இவங்க தான் எங்க அப்பாவோட அம்மாவா, என்னோட பாட்டியா அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்ததும் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் கொன்ன துரோகி பாவி நீதானுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சாமுண்டீஸ்வரி திரும்ப திரும்ப தப்பு தப்பாவே யோசிச்சு அதுதான் உண்மைன்னு நாளடைவில் நம்ப ஆரம்பிச்சிட்டியே. சாமுண்டீஸ்வரி நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க அம்மாவை என் புருஷன் தங்கச்சியா தான் நினைச்சாரு. நானும் உங்க எல்லாத்தையும் சொந்தமா தான் நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் தப்பு தப்பா முடிஞ்சு போச்சு. நடந்ததை நினைச்சு என் புருஷன் அழுவாத நாளே கிடையாது தெரியுமா. உங்க அம்மாவும் உன் தங்கச்சிகளும் நீயும் வந்து நின்ன போது ஆதரவே இல்லாத வந்து நின்னீங்க. ஆதரவு கொடுத்து ஆதரிச்சது நாங்க தான். நாங்க உங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைப்போமா? அதையே நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறே சாமுண்டீஸ்வரின்னு பாட்டி கேட்கறாங்க. போது நிறுத்து, பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சமாளிக்காதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நாங்க மனசறிஞ்சு பாவம் பண்ணல சாமுண்டீஸ்வரி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு ஆளாயிருச்சு. அதுக்கு நானும் என் புருஷனும் அளவுக்கு அதிகமான தண்டனையும் அனுபவிச்சுட்டோன்னு சொல்றாங்க பாட்டி. சும்மா நிறுத்து, போனது 2 உசுரவே முடியாது. எங்க அம்மா என் தங்கச்சி போனது 2 உசுறு என்னால மறக்கவே முடியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லைன்னு சொல்லல சாமுண்டீஸ்வரி, நீ நிதானம் இல்லாம கத்திக்கிட்டே இருக்க. சில சமயம் நம்மளையும் அறியாம ஏதாவது ஒரு தப்பு நடந்துரும். ஏதோ போதாது அவங்க கெட்ட நேரம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறாங்க பாட்டி. ஓஹோ, அது கெட்ட நேரமா? அது எனக்கு எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய இழப்பு, அதை நீ நினைச்சு பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாப்பா, அது உண்மைதான், அது பெரிய தப்பு தான். இருந்தாலும் அதுக்காக நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டிருக்கோம். நீயும் மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா இது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த தலைமுறையும் வந்துருச்சு. இன்னும் அதையவே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நாங்களும் இவ்வளவு வருஷமா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சாச்சு. சாதாரண தண்டனையில எவ்வளவு வருஷங்கள், எத்தனை கொடுமைக்காலையும் உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியும் எழுந்த. ஆனா நாங்க எங்க பிள்ளைய 25 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்காம நாங்க தண்டனை அனுபவிச்சிருக்கோமே. அதுக்கப்புறமா என் மகனுக்கு இந்த பேத்திகள்லாம் பிறந்திருக்காங்க. இவங்க முகம் எப்படி இருக்குன்னு கூட நாங்க பார்த்தது இல்லையே சாமுண்டீஸ்வரி. சொந்தம் பந்தம்னு இல்லாம நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டுமே. இதெல்லாம் கொடுமை அல்லவா? இதெல்லாம் தண்டனை அல்லவா? சரிம்மா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். தண்டனையும் இத்தனை வருஷமா கொடுத்துட்டேன். இன்னும் இந்த தண்டனை நாங்க எத்தனை வருஷத்துக்கு அனுபவிக்கிறது சொல்லு பார்க்கலான்னு கேட்கறாங்க பாட்டி. சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எங்க அம்மா என் தங்கச்சி செத்து போயிட்டாங்க. ஆனா உன் பையன் ஒன்னும் சாகலையே, இன்னும் உயிரோடு தானே இருக்காரு. அவர் இருக்க வரைக்கும் நீங்க இந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எதுக்குமா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? உயிரோடு இருந்தும் பெத்த தாய் தகப்பன் பார்க்காது எவ்வளவு பெரிய கொடுமை. நீ பெத்த பொண்ணுங்களை 4 நாளைக்கு பார்க்காம இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஆனா நான் பெத்த பிள்ளைய வருஷ கணக்கா காலம் காலமா பார்க்காம இருந்தா நாங்க எப்படி துடிப்போம்? நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ வருவானா மாட்டானான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த நரக வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாமே. நீ இல்லைன்னா எங்க குடும்பம் சந்தோஷமா தான் இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படின்னு நீ தான் சாமுண்டீஸ்வரி நினைச்சிட்டு இருக்க. ஆனா என் பிள்ளை இது வரைக்கும் எங்களை பார்க்காம சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பாட்டி. நீ வேணா அப்படியே இருக்கலாம். நீ பெத்த பிள்ளைங்க நம்ம அப்பா கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள பெத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. பிள்ளைங்களோட மனசுலயும் ஏக்கம் இருக்கும் சாமுண்டீஸ்வரி. இது வரைக்கும் சொந்த பந்தங்களோட அண்டு விடாம வச்சுட்டேன். போதும், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம். இந்த வீடு என்னோட சொந்தமும் நானும் என் பிள்ளைகளுக்கு இருந்தா போதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி, உன்கிட்ட வேணா உன் பிள்ளைங்க ஆசைகளை சொல்லாம இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்க மனசுல ஏக்கம் இருக்கும். வலியும் பகையும் மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு கேட்குறாங்க பாட்டி. நீ ஏதோ பெருசா டிராமா போடுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ என்ன டிராமா போட்டீனாலும் என் மனசு மாறாது. மரியாதையா நேரத்தை வீணாக்காம போயிடு, இல்லைன்னா வயசானவனு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. 25 வருஷமா உன்னோட மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்ததெல்லாம் போதும். இனிமே உன்னால முடிஞ்சது என்னவோ அதை பாரு, நானும் பாக்குறேங்கிறாங்க பாட்டி. அக்கா போது நிறுத்துக்கா, அவங்க என்ன விஷயமா தான் வந்திருக்காங்கன்னு முதல்ல அதை கேளுன்னு கேட்கறாங்க சந்திரா. சந்திரா, இந்த பொம்பளை கிட்ட என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்குது? முதல்ல இந்த பொம்பளையே வீட்டு விட்டு வெளியே துரத்துங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க சந்திரா. அதுவா, என் பேரனுக்கு என் பேத்தி ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேங்கிறாங்க பாட்டி. மயில் ராஜா கிட்ட கேட்கறாங்க, என்னமாமா பாட்டி வீடேறி வந்து இவ்வளவு தைரியமா பொண்ணு கேட்கறாங்கன்னா அப்ப நீங்க கொடுத்த தைரியமாங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள, நான் சொல்லித்தான் அம்மா வீடேறி வந்து என் பொண்ணு கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ராஜா பார்த்தேன் இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா அப்ப இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணுங்கிறாங்க. ஆமா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கல இருங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. அதேப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீடேறி வந்து என் பொண்ணை கேட்பேன்னு கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி. இதுல என்னமா தப்பு இருக்கு? என் மகள் வழி பையனுக்கும் மகன் வழி பொண்ணுக்கும் பொண்ணு கேட்கறதுல இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கற? ஓஹோ, தப்பு சரி பத்தி நீ என்கிட்டயே பேசுறியா? இங்கேயே நில்லு, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து பாட்டிக்கு நேரா குறி வைக்கிறாங்க. என்னமாமா இது, அத்தை துப்பாக்கி எடுத்துட்டு வர போயிருக்காங்களே, முதல்ல பாட்டி இங்க இருந்து போக சொல்லுங்க, கோவத்துல சுற்றுக்கு இது போறாங்கிறாங்க மயிலு. ஆட போங்க மாப்பிள்ள, எங்க அம்மா அந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. எங்க அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு மட்டும் நீங்க நின்னு பாருங்கிறாங்க ராஜா. ஒருவேளை பாட்டி மத்தவங்களை சொல்ற பரம்பரையாங்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க சாமுண்டீஸ்வரியை முதல்ல உங்களை தான் சொல்ல சொல்லுவேன் மாப்பிள்ள, நீங்க பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க. ஐயோ வேண்டாம் மாமா, என்னோட உசுறு எனக்கு வேணும்னு நிக்கிறாங்க மயிலு. சாமுண்டீஸ்வரி பாட்டிகிட்ட சொல்றாங்க, மரியாதையா இந்த துப்பாக்கிக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா நீ இங்கிருந்து போனமா தான் போவீங்கிறாங்க. என்னை யாரு நினைச்ச இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்து நீட்டுனா பயந்துகிட்டு ஓடிடுவேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் போற ஆள் நான் கிடையாதுங்கிறாங்க பாட்டி. அப்ப நீ இங்க இருந்து பணமா போக முடிவு பண்ணிட்டு அப்படித்தானே? கார்த்தி இடையில வந்து சாமுண்டீஸ்வரர்கிட்ட பொறுமையா இருங்க மேடம்ங்கிறாங்க. என் பொறுமையை இந்த கிழவி சோதிச்சிட்டா, நீ முதல்ல தள்ளு, அவளை நான் சுட்டு பொசுக்காம விட மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீங்க தான் நாளைக்கு வருத்தப்பட போறீங்க மேடம். தயவுசெய்து இப்படி அவசர முடிவு எடுக்காதீங்கிறாங்க கார்த்தி. அம்மா அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க, சுட்டாதீங்க, முதல்ல துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க ரேவதி. முதல்ல நீ தள்ளி நில்லுங்கிறாங்க. அந்த அம்மா அப்படி என்ன கேட்டுட்டாங்க? அவங்க பேரனுக்கு தன் பேத்திய பொண்ணு கேட்கறாங்க, அவ்வளவுதான். பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 2 குடும்பம் ஒண்ணு சேருங்கிற ஆசையில தான் வந்து கேட்கறாங்க. 25 வருஷமா பகையை வளர்த்துக்கிட்டீங்க. இப்படி பகையோடவே இருந்தா யாருக்கு என்ன லாபம்? நீ பேசாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா, நல்லதாவே நடக்கும்னு சொல்லி பாக்குறாங்க. நீங்க இந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டா? இந்த பகை அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஜென்மத்துல இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரவும் சேராதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இத்தனை நாள் வராத இந்த பொம்பளை இன்னைக்கு எப்படி வந்தா? அதுவும் தவிர என் பொண்ணுக்கு வேறொரு இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த பொம்பளை குழப்பம் பண்ணணும்னே இன்னைக்கு வந்து நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னோட பேர் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவும் மாட்டான், வரவும் முடியாது. என் கண்ணு முன்னால வந்துட்டான்னா அப்படி அவன் உயிரோட போக மாட்டான். இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க? என் கண்ணு முன்னால நிக்காத, நின்னா சுற்றுவேன், மரியாதையா போயிடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் விட்டுருவேன்னு நினைச்சுக்காத. என் பேரன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவான். உன்னால முடிஞ்சதா நீ பார்த்து கொண்டு போறாங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, ஒரு தாயின் சபதம் மாதிரியே இது பாட்டியின் சபதம். எப்படியும் பேரனை பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விடமாட்டாங்க போல இருக்குதே பாட்டி. அம்மா சரியான சாமர்த்தியக்காரதான்ங்கிறாங்க. மயில மாப்பிள்ள எங்க அம்மாவை ஜெயிக்க வைக்காம விடமாட்டேங்கிறாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் இப்ப பாட்டி பக்கம் தான் நிக்கணும், நம்ம எல்லாரும் ஜெயிக்க போறோங்கிறாங்க மயிலு. ஓஹோ, என் கிழவி என்கிட்டயே நீ சவால் விடுறியா? போனா போகுதுன்னு உன்னை விட்டு வைக்கலான்னு பார்த்தா நீ விடமாட்டே போல இருக்கு. உன்னைய சுடாம விடமாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா சொன்னா கேளுங்க, சுற்றாதீங்கன்னு போய் இடையில விழுறாங்க ரேவதி. காட்டி போய் பாட்டி கிட்ட தயவு செய்து நீங்க இங்க இருந்து போங்க, நின்று பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாகும்னு சொன்னதுக்கு அப்புறமா பாட்டி அவங்க கூட்டிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. எல்லாம் உங்க வேலை தானா? நீங்க சொல்லித்தான் உங்க அம்மா பொண்ணு கேட்க வந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பேர யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ராஜா. சாமுண்டீஸ்வரி கோபத்துல துப்பாக்கியை தூக்கி வீசிட்டு போறாங்க. ரேவதி மனசுக்குள்ள பாட்டியை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு, ஆனா நடந்தது நினைச்சா வருத்தமா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. கார்த்தி பாட்டியை கோயிலுக்கு வர சொல்லி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணீங்க? தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிட்டீங்க பாருங்க. உங்களை யார் வந்து பொண்ணு கேட்க வர சொன்னா? என் பேத்தியை பொண்ணு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? எனக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கு, நான் கேட்கறேன். உரிமை இருந்தா அதுக்காக நீங்க வருவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமலங்கிறாங்க கார்த்தி. சொல்லியிருந்தா நீ வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன், அதான் உங்ககிட்ட சொல்லாமே வந்துட்டேங்கிறாங்க பாட்டி. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆனா நீங்க பாட்டுக்கு திட்டு துப்புன்னு வந்து நின்னுட்டீங்களே, ஏடா கூடமா என்னால ஆகிருந்தா என்ன ஆகுறது? அது நடக்கக்கூடாது, நடந்திருந்தா நிலைமை என்ன ஆகுறதுங்கிறாங்க. ஏன் கார்த்தி, அவளுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வருதா? எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஏப்பா தெரியாம 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாளா? அதுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்தா தான் அவ அடங்குவாப்பா. பாட்டி நீங்க பேசுறத பார்த்தா நீங்களா பேசுற மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் தான்ப்பான்னு வர்றாங்க. நான் சொல்லித்தான் எங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்றாங்க ராஜா. என்ன மாமா இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? தாத்தா பாட்டியை பார்த்தாவே அத்திக்கு கோவம் வரும், அவங்கள அந்த நேரத்துல அங்க வர சொல்லலாமான்னு கேக்குறாங்க கார்த்தி. மாப்பிள்ள கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும் மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. அதுக்காக ஒரு நேரம் காலம் தெரிய வேண்டாமா? ரேவதி கல்யாணத்துல சிக்கல் இருக்கு, இந்த மாயா மகேஷ் 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு அத்தைக்கு முதல்ல புரிய வைக்க. இவ்வளவு பிரச்சனை சிக்கல் இருக்கும்போது நீங்களும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாமான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஏப்பா கார்த்தி, இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியுதுல்ல, நீயே பேசாம ரேவதி கல்யாணம் தாலியை கட்டிட்டா எல்லா சிக்கலும் பிரச்சனையும் முடிஞ்சிருமலங்கிறாங்க ராஜா. உங்களுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் தங்கச்சி வீட்டுக்கு நான் அடிக்கடி போகலாம் வரலாம், சொந்த பந்தமும் கூடிருச்சு, 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க மாப்பிள்ளைன்னு கேக்குறாங்க ராஜா. கார்த்தி மாமா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, நீ ஏன் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுப்பாங்கிறாங்க பாட்டி. பாட்டி புரிஞ்சுக்கங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில் இல்லை, ஏன் என்னங்கிற காரணத்தை இப்ப சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்கிறாங்க கார்த்தி. உங்க மனநிலைமை என்னங்கிறது எங்களுக்கு புரியுது, இந்த வாய்ப்பை விட்டுட்டா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ராஜா. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாமுண்டீஸ்வரி உங்களை மாப்பிள்ளைய ஏத்துக்கத்தானே ஆகணும், நீங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஏத்துக்கோங்க. இல்ல மாமா இது சரிப்பட்டு வராது, என்ன விட்டுருங்கிறாங்க கார்த்தி. நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம், நீ மட்டும் ஒதுங்கி போனா எப்படிப்பா? இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லு, நாங்க இருக்கோங்கிறாங்க மயில. கொஞ்சமாச்சு இறங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துன்னு கேக்குறாங்க மயில. ரேவதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்க பிள்ளைங்களும் தாத்தா பாட்டி அத்தை பசங்கன்னு உறவுகள் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஒரு உறவு இருக்குங்கிறது தெரியாமையே இப்படி ஒரு வாய்ப்பே இல்லாம போச்சு. பாட்டி அதுவும் பேசிட்டு இருக்காத, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுன்னு கேக்குறாங்க பாட்டி. தயவு செய்து இந்த பேச்சை இதோட பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது மாமா, நீங்களும் இந்த பேச்சை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க. என்னப்பா ராஜா, கார்த்தியோட மனசை நம்மளால மாத்தவே முடியலைங்கிறாங்க பாட்டி. ஆமா பாட்டி, கார்த்தியோட பொண்டாட்டி தீபா செத்து கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதனால அவங்கள மறக்க முடியல போல இருக்குங்கிறாங்க மயில. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு, அதனாலதான் இன்னொரு கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா? அவனும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்கு நாம தானே ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க பாட்டி. அம்மா எப்படியாவது பேசி கார்த்தியை நம்ம ரேவதி கல்யாணத்தில் தாலியை கட்ட வச்சிடணுங்கிறாங்க ராஜா. ஆமா மாமா, அதுக்காக என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேங்கிறாங்க மயிலு. நீங்க எதுக்கு தேவையில்லாம சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள? யாரும் ஒண்ணு சேர்ந்து எப்படியாவது கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிக்கலாம். நீங்க அதே இது யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, நேரமே வீட்டுக்கு போங்க, மறுபடியும் பாத்துக்கலான்ட்டு போறாங்க ராஜா. சரிப்பா நீ சொன்னா சரியா தான் இருக்கும், சரி பாத்து போங்கப்பான்னு அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி.